வணக்கம் மாமே. என் வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு கடைசி நாள், அதாவது 30வது நாள். இந்த 30 நாள்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஜீரோல ஆரம்பிச்சு இன்னைக்கு 500 சப்ஸ்கிரைபர் சேர்ந்து அடைஞ்சிட்டோம். அது நீங்க கொடுத்த ஆதரவு தான். உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பதிலுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்காவது நம்ம வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு காப்பியை போட்டு தரேன். குடிச்சிட்டு தம்பியை வாழ்த்திட்டு போங்க. நம்ம ஏரியா பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு 10th ரிசல்ட். மத்த நேரத்துல ரோடே கெதின்னு கிடப்பானுங்க. இன்னைக்கு ஒருத்தனை கூட ஆளை காணும். ஒரு சிறிது நேரம் கழிச்சு நம்ம தேங்கி சிரிப்போட வந்தா போல அப்பவே தெரிஞ்சுக்க நான் பையன் பாஸ் ஆயிட்டான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஏரியா பிள்ளைங்க எல்லாரும் ஒருத்தரா வந்தானுங்க. என்ன அதிசயத்துல எல்லாரும் பாஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் போனதுக்கு பெண் தோழி கிட்ட கடலை போட்டுன்னு நம்ம கையை பிசைஞ்சு எடுத்துட்டான். ஆள் பாஸா கேட்டதுக்கு என் ஆள் எல்லாத்திலும் பாஸ்ன்னு சிரிச்சுனே சொன்னான். காலம் கலிகாலமாய் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நம்ம நண்பர் கடைக்கு கூட்டு போற ரொம்ப நாளா கிஜரா குத்துனுக்காருல, இன்னைக்கு கடைக்கு நம்மளே போயிடலான்னு ஆதி காலத்துல தலையில எண்ணெய் வச்சது. வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் தலையில எண்ணெய் வச்சு குளிங்க, இல்லன்னா தலையில கிரவுண்ட் வர போறது உறுதி. ஒரு தரமான தலைக்குழியில போட்டு கடைக்கு போறதுக்காக சின்ராசை எடுக்கலான்னு போனேன். காக்கா கோயிந்த வேலையை குத்துட்டு இருக்கிறான். காக்கா வேலை குத்தத்துல தம்பிக்கு தெரியாம அதுல உட்கார வச்சுட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னன்னே தெரியாம சிரிச்சுன்னு வரான். பாத்தீங்களா, கடைக்கு வந்ததும் நமக்கு தேவையான பொருளா தேடி இருந்தோம். அண்ணன் தேர்றாரு கடைசி வரைக்கும் தேடி தான் இருக்காரு. ஒரு பெரிய தேடலுக்கு அப்புறம் நம்ம வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எடிட்டிங் ஒர்க்ல உட்காந்துட்டேன். நம்ம லேப்டாப்ல எப்படிதான் வைரஸ் எல்லாம் பூந்ததுன்னு தெரியல. அது அழிக்கிற சத்தியா இருக்குன்னா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வேலை எல்லாம் பார்த்து முடிச்சதும் லைட்டா மண்டை வலிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு அழைப்பு போட்டு காப்பியும் பண்ணியும் சாப்பிட்டு கருப்பு படத்தை பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் பப்பாளி பழத்தை முழுங்கிட்டு ஒரு 6 மணி பக்கம் பயிற்சி கொடுத்து கிளம்பிட்டேன். வர தலைவனுக்கு பெண் தொழில் அவகாசம் அதிகமாயிடுச்சு. கூடிய சீக்கிரம் செருப்படி வாங்க போறது கன்ஃபார்ம். சிறிது நேரம் கழிச்சு பயிற்சியை தொடங்கிட்டேன். இன்னைக்கு நமக்கு கைநீல் பயிற்சின்றதால அதுக்கு தேவையான முன்னிலை பயிற்சி எல்லாம் பண்ணிருந்தேன். பயிற்சி உக்கிரமா பண்ணின்னு இருக்கும்போது ஒரு அருமையான வாசம். என்னடான்னு பார்த்தா ஆண்டவர் நம்மள விட்டு டைட்டா சாப்பிட்டு இருக்கா போல. அவர்கிட்ட லைட்டா பேச்ச போட்டு இருந்த கலைப்புல டப்பாவோட வாங்கி வந்து வயிறு முட்டை சாப்பிட்டேன். மாமே, ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு பயந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணாம இருக்காதீங்க. இந்த 30 நாள் பயணத்துல இதுவும் நான் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. பரவாயில்லப்பா, நம்மளும் கருத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டேன். இதே மாதிரி நல்ல பயணத்தை உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துன்னு இருங்க மாமே.